ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி இதில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான கண்டிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐலையும் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் இன் த ஃபிகர், ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் இன் த ஃபிகர், ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் இன் த ஃபிகர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக எப்படி பார்க்குறது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் இன் த ஃபிகர் அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்கொயர் கொடுத்துருக்கான். அந்த ஸ்கொயரில் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இருக்குது. இதை கவுண்ட் பண்ணி கேட்கணும். இந்த கொஸ்டினை கொஞ்சம் சின்ன, எப்போதுமே வந்து 3x3 ஸ்கொயர் தான் கொடுப்பான். ஸோ நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். ஆனாலும் டைம் எடுக்கும். டைம் எடுக்காமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை பாக்ஸஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். எம். ஸோ எம் பாக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி 2 3 4 அப்புறம் என் எம். ஸோ நமக்கு மொத்தமாக வந்து கவுண்ட் பண்ணும்போது ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்டான்னா கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும் 1 into 1 plus 2 into 2 plus 3 into 3 plus etc. m into m. ஸோ ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்டான்னா நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே வர போகிறோம். பண்ணும்போது 1 into 1, 2 into 2, 3 into 3 plus etc. m into m. சப்போஸ் நமக்கு இங்கே 3 மேட்ரிக்ஸ் 3 தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டயக்ராம் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் மட்டும் இருக்கான்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இங்கே மொத்தமாக 3 தான் இருக்கான். இங்கே கவனிங்க. ஸோ இந்த கட்டை மட்டும்தான் இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு 1 2 3 2 3. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது 2 மல்டிப்ளை, இது 2 மல்டிப்ளை, இது மல்டிப்ளை. ஸோ 1 into 1 ப்ளஸ் 2 into 2 ப்ளஸ் 3 into 3. ஸோ என்ன வந்துடும்னா 1 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு 9. டோட்டலாக எவ்வளோ இருக்கும்னா 14 கட்டங்கள் இருக்கும். 14 சதுரங்கள் நமக்கு இதில் இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டின்ஸோட ஐடியா. ஸோ இப்போது இந்த இதை பாருங்கள். இந்த இதில் என்ன இருக்குது, மொத்தமாக 4 கட்டம் இருக்குது. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ரெக்டாங்கிள்னு கேட்டிருந்தானா, அதாவது வந்து சதுரம் கேட்டானா இதான், சதுரம் கேட்டானா இந்த ஐடியா, செவ்வகம் கேட்டானா வேற ஐடியா. ஸோ சதுரம் கேட்டாலே இந்த ஐடியா தான். என்ன பண்ணுங்கன்னா கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 2. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into 1 ப்ளஸ் 2 into 2. ஸோ நமக்கு என்ன வந்துடும், 1 ப்ளஸ் 4ன்னு வந்துடும். ஸோ அப்புறம் என்ன வந்துடும், இதில் மொத்தம் 5 சதுரம் இருக்கும். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இதை கவுண்ட் பண்ணோம்னா இது 1, இது 2, இது 3, இது 4, அப்புறம் பெரிய சதுரம் 1. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம இப்படி உட்காந்து ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போது அடுத்து வாங்க. இப்போ நமக்கு 3x3, நான் அந்த கொஸ்டினில் சொன்ன மாதிரி 3x3 கொடுத்துருக்கான். 1 2 3 2 3. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது 2 மல்டிப்ளை, இது 2 மல்டிப்ளை, இது 1. ஸோ அப்புறம் என்ன வந்துடும், 1 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு 9. அதாவது வந்து 1 into 1 ப்ளஸ்ஸு 2 into 2 ப்ளஸ்ஸு 3 into 3. ஸோ நமக்கு என்ன வந்துடும், 13 வந்துடும், 14 வந்துடும். ஸோ ஆன்சர் 14. இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதனால் டேரெக்டாக போட்டு அடுத்த ஐடியா நமக்கு என்ன தரப்போகிறான்னா, ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் இன் த ஃபிகர், அதாவது வந்து எத்தனை செவ்வகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்பான். செவ்வகம். ஸோ எத்தனை செவ்வகம் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்பான். இப்படி கேட்டிருந்தாலும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். 1 2 3 4 2 3. ஸோ எப்படி சதுரத்துக்கு நம்ம எழுதணுமோ அதே மாதிரி இங்கேயும் சைட்ஸை நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஆட் பண்ணுங்கள். என்ன வரும், 1 + 2 + 3. அடுத்தது
இந்த சைடு ஆட் பண்ணுங்கள். இந்த சைடு ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? டைம்ஸு 1 + 2 + 3 + 4. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 + 2 + 3 6ன்னு கிடைக்கும். ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதனால மல்டிப்ளேஷன்ஸ். இப்போ அடுத்து இங்கே நம்ம பண்ணும்போது என்ன வரும்? 3 6 10 ஆயிரும். ஸோ 6 × 10 என்ன வரும்னா 60 வரும். ஸோ இதில் மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்கும்? 60 செவ்வகம் இருக்கும். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா பண்ணணும். ஸோ அதனால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் செவ்வகத்தில் கேட்டானா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேயும் நம்ம நம்பர்ஸ் போட்டுருவோம். இங்கேயும் நம்பர்ஸ் போட்டுட்டு என்னன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதையும் எழுத போகிறோம். 1 + 2 + 3 + 4 + எக்ஸட்ரா ப்ளஸ் அதே மாதிரி இன்ட்டு 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த கொஸ்டின்ஸ், இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். இப்போது செவ்வகத்தில் சதுரம் கொடுத்துருந்தான். மொத்தமாக என்ன கொடுத்துருக்கான்? இங்கே 4 சைடு இருக்குது, இங்கே நமக்கு 4 சைடு இருக்குது. 1 2 3 4 2 3 4 4 சைடு இருக்குது. ஸோ இது என்னது? ஒரு செவ்வகம் தான். இதில் எத்தனை இது ஒரு சதுரம் தான். இதில் எத்தனை செவ்வகம் இருக்கும்? இது ஒரு ஸ்கொயரு, இதில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதே ஐடியா தான். 1 + 2 + 3 + 4 டைம்ஸ் 1 + 2 + 3 + 4. ஸோ இப்போ ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும், மல்டிப்ளை பண்ணும்போது கிடச்சிரும். ஸோ என்ன வந்துடும்? இது 10, இது இன்னொரு 10. அப்போ நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம 2 ஐடியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து எத்தனை சதுரம் இருக்கும், எத்தனை செவ்வகம் இருக்கும். சதுரம் கொடுத்துட்டு எத்தனை செவ்வகம் இருக்குன்னு கேட்டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும், ட்ரையாங்கிள் மீன்ஸ் முக்கோணம் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஒரு 2-3 டைப் இருக்குது. ஒவ்வொரு டைப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட்டு நம்பர் போடுங்க, ஆட் பண்ணுங்கள். 1 + 2 + 3 எவ்வளோ வந்துடும்? 1 + 2 வந்து 3, 3 + 6 வந்து 3 + 3 வந்து 6ன்னு கிடச்சிரும். ஸோ 6 தான் இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸு. இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி டேரெக்டாக ஒரே ட்ரையாங்கிளில் லைனாக கொடுத்துருந்தான்னா நம்ம இப்படி எழுதிடலாம். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், how many triangles in the given figure. ஸோ இதுவும் அதே ஐடியா தான். ஸோ நம்பர் போடுங்க. 1 2 3 4. ஸோ 1 + 2 + 3 + 4 ஈக்குவல்ஸ் டு என்ன வந்துடும்? 10 வந்துடும். ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்? 10 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போது நமக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருக்கான். இதே தான் நமக்கு முன்னாடியே சொன்னோம். இதில் மொத்தம் 10 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த இதில் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் தனியாக எடுக்கும்போது இதில் எவ்வளோ இருக்கும்னா 10 தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரி நான் சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடும் போது 10 தான் இருக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இதில். ஸோ அடுத்தது பாருங்கள், இதுவும் அதே ஐடியா தான். நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து 10 ட்ரையாங்கிள் இருக்கும். இதை கவுண்ட் பண்ணும்போது 1 + 2. அதே மாதிரி இதை கவுண்ட் பண்ணும்போது 1 + 2. ஸோ இது எவ்வளோ வரும்னா 3 வரும். இது எவ்வளோ வரும்னா 3 வரும். அப்போ நான் மொத்தமாக ஆட் பண்ணும்போது 10 + 3 + 3 மொத்தமாக 10 + 3 + 3னா 16 கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது வரலாம். இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே ஐடியா தான். 1 அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் வந்து 10 இருக்கும், சின்ன ட்ரையாங்கிள் வந்து 10 இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் மட்டும், இந்த ட்ரையாங்கிளும் இதே மாதிரி ஐடியாவில் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளையும் 1 2 3 4 போடுவோம். ஸோ இதில் 10 இருக்கும். ஸோ மொத்தமாக அதாவது இந்த லைனில் 10 இருக்கும். மொத்தமாக ஆட் பண்ணும்போது 30 ட்ரையாங்கிள்ஸ் வரும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது போகலாம். இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டைம் எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் உங்களுக்கு 10 செகண்ட் பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடியலைன்னா வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே கவுண்ட் பண்ணுங்கள், 10 ட்ரையாங்கிள் வரும். இங்கே கவுண்ட் பண்ணுங்கள், 10 ட்ரையாங்கிள் வரும். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இங்கே ஒரு லைன் வருதா? இதில் 10 வரும். அடுத்தது இதை எடுத்துக்கும் போது இதில் 10 வரும், இதில் ஒரு 10 வரும், இதில் ஒரு 10 வரும், இதில் ஒரு 10 வரும், இதில் ஒரு 10 வரும்.
ஆட் பண்ணும்போது 10 20 30 40 40 40 80 ட்ரையாங்கிள் இதில் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு லைன்ஸாக கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணும்போது அந்தந்த லைன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் மொத்தம் 80 ட்ரையாங்கிள் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள்ஸ்லேயே செகண்ட் டைப். இந்த செகண்ட் டைப் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற ட்ரையாங்கிளில் ஒரே ட்ரையாங்கிளில் லைன்ஸ் கொடுத்துருந்தா நம்ம அதை வச்சு கவுண்ட் பண்ணோம். இந்த ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். 1 2 3 4 4 நம்பர் போட்டோம். அப்படின்னா இதில் மொத்தம் 4 ட்ரையாங்கிள் இருக்குது. பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. மொத்தமாக 5 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கான கொஸ்டின் தான், அதனால டேரெக்டாக சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்ததுலாம் ஃபார்முலாஸ் வரும். இதை பாருங்கள், இதில் வந்து பார்க்கும்போது இதே மாதிரி கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 டோட்டலாக 5. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு 5. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணும்போது இதுக்கு ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 9. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உள்ள நமக்கு ட்ரையாங்கிள்ஸ் போயிட்டே இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் வருதுன்னா ப்ளஸ் 4 போடணும். ஸோ 5 + 4 + 4 = 13. ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிள்ஸ் உள்ளே போக போக நம்ம ட்ரையாங்கிள்ஸ்க்கு நம்பர்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 ஐடியாஸ் இருக்குது. இதை பார்க்கணும்னா இந்த வீடியோ நல்ல வியூ கிடச்சுன்னா நான் இதுக்கு அடுத்து அதையும் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் பார்க்க. தேங்க்யூ.